ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்க குமரல் பேசுறேன். இது பெருதிடும் பெருதிகள். பெருநகரங்கள்ல எந்த அளவுக்கு வளர்ச்சி இருக்குதோ அந்த அளவுக்கு போக்குவரத்து நெரிசலும் இருக்கும். காலை மற்றும் மாலையில பள்ளி கல்லூரிக்கு செல்வது, வேலைக்கு செல்வது என பொதுமக்கள் பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருப்பதால் சாலையில போக்குவரத்து நெரிசல் மிகுந்து காணப்படும். இவ்வாறு சாலையில அணிவகுத்து நிற்கும் வாகனங்களால ஏற்படும் போக்குவரத்து நெரிசல் 5 லிருந்து 10 நிமிஷம் வரைக்கும் நீடிக்கும். அதுக்கப்புறம் போக்குவரத்து நெரிசல் சரி செய்யப்பட்டு இயல்பு நிலைக்கு திரும்பும். சென்னை, பெங்களூரு, மும்பை, டெல்லி உள்ளிட்ட பெருநகரங்கள்ல கடும் போக்குவரத்து நிலவும். காலை மற்றும் மாலை வேளைகள்ல இந்த சாலைகள்ல பயணிப்பது சற்று கடினமா இருக்கும். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் போக்குவரத்து நெரிசல் சரி செய்யப்படும். ஆனா ஒரு குறிப்பிட்ட நகரத்துல சுமார் 12 நாட்களாக போக்குவரத்து நெரிசல் நீடிச்சிருக்கு. ஆகஸ்ட் 14, 2010 அன்று சீனாவில் இந்த போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இந்த போக்குவரத்து நெரிசல் மொத்தம் 12 நாட்கள் நீடிச்சதால பொதுமக்களோட இயல்பு வாழ்க்கை முடங்கியது. சீனாவில் உள்ள தேசிய நெடுஞ்சாலையில தான் இந்த போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. மங்கோலியாவிலிருந்து பெய்ஜிங்கிற்கு நிலக்கரி மற்றும் கட்டுமான பொருட்களை ஏற்றிச் சென்ற லாரிகளால் தான் இந்த பயங்கரமான நெரிசல் ஏற்பட்டது. அது மட்டும் இல்லாம பெய்ஜிங் மற்றும் திபெத்தை இணைக்கும் நெடுஞ்சாலை அமைக்கும் பணி நடைபெற்றது. இதன் காரணமா அங்க கடும் போக்குவரத்து நெரிசல் நிலவியது. ஒவ்வொரு வாகனமும் ஒரு நாளைக்கு சராசரியா 1 கிலோமீட்டர் தூரம் பயணித்ததாக கூறப்படுது. சில வாகனங்கள் 5 நாட்களுக்கு மேலாக ஒரே இடத்துல நின்று கொண்டிருந்ததாக கூறப்படுது. லாரிங்ல நைட்ல திசை திருப்பியதன் மூலம் 12 நாட்கள் கழித்து சரியா ஆகஸ்ட் 26ஆம் தேதி போக்குவரத்து நெரிசல் சரி செய்யப்பட்டது. 2010ஆம் ஆண்டு இந்த சம்பவம் நடைபெற்றிருந்தாலும் இதுவரை சீனாவின் மிகப்பெரிய போக்குவரத்து நெரிசலாக இந்த சம்பவம் அமைந்திருக்கு. இது மாதிரியான செய்திகளுக்கு நம்ம சேனலோட இணைந்திருங்கள். நன்றி.